வணக்கம். தமிழ் இலக்கிய உலக எடுத்துக்கிட்டா அதுல எத்தனையோ ஜம்பவான்கள் இருக்காங்க. ஆனா அவங்கள ஒரு மாபெரும் ஆளுமைய பத்தின இந்த சிறப்பு அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம யார பத்தி பார்க்க போறோம்னு நீங்க நேரம் கணிச்சிருப்பீங்க. ஆமாம், அமரர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, அதாவது நம்ம கல்கி அவர்களை பத்தி தான். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ கல்கி அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு சமீபத்துல ரிலீஸ் ஆன கல்கி 2898 ஏடி அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா உண்மையான கல்கி யார் தெரியுமா? அந்த படத்துக்கும் முன்பே தமிழ் இலக்கிய உலக பல தசாப்தங்களா ஆண்ட ஒரு எழுத்து சக்கரவர்த்தி இருக்காரு. ரெண்டு பேருமே திருமாலோட 10வது அவதாரமான கல்கிங்கிற பேரை தான் தாங்கியிருக்காங்க. ஆனா இந்த புனைப்பெயருக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, இந்த கல்கி அப்படிங்கிற இலக்கிய சகாப்தம் எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன்னோட மனைவியான கல்யாணிங்கிற பெயர்ல இருந்து கல் அப்படிங்கிற முதல் பாதியையும் தன்னோட பெயரான கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து கி அப்படிங்கிற எழுத்தையும் சேர்த்துதான் கல்கி அப்படிங்கிற இந்த ஐகானிக் புனைப்பெயரை உருவாக்கினாரு. இது திருமாலோட 10வது அவதாரத்தையும் குறிக்கிற மாதிரி அமைஞ்சது நிஜமாவே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லையா? இப்போ எழுதுகோளும் சுதந்திர போராட்டமும், அதாவது அந்த மாபெரும் எழுத்தாளனுக்குள்ள இருந்த ஒரு தீவிரமான போராடிய பத்தி பார்க்கலாம். கல்கி அப்படின்னோடனே நமக்கு அவருடைய பிரம்மாண்டமான நாவல்கள் தான் சடக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனா எழுத்துலகத்துல ஒரு முடிசூடா மன்னனா மாறதுக்கு முன்னாடி அவர் நாட்டை உயிரா நேசித்த ஒரு உண்மையான சுதந்திர போராட்ட வீரரா இருந்தாருங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அவருடைய அந்த போராட்ட பயணத்தை கொஞ்சம் உற்று கவனிப்போம். 1899ல புதமங்கலத்துல பிறந்த அவரு 1921ல மகாத்மா காந்தியோட ஒத்துழையாமை இயக்க அழைப்பை ஏத்துக்கிட்டு எந்த யோசனையும் இல்லாம தன்னோட பள்ளி படிப்பே பாதியில தூக்கி போட்டுட்டு நாட்டுக்காக களம் இறங்கினாரு. தேசத்துக்காக 1930-31களில் பலமுறை கொடூரமான சிறைவாசத்தையும் அனுபவிச்சாரு. அதுக்கப்புறம் 1941ல் விகடனிலிருந்து வெளியே வந்து தன்னோட சொந்த பத்திரிகையான கல்கி இதழை தொடங்கினாரு. ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் எழுத்துன்னு அவர் வாழ்க்கை ரொம்பவே ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் தான் சொல்லணும். 71,000 ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த காலகட்டத்துல அதுவும் ஒரு பிராந்திய மொழி பத்திரிகைக்கு, முக்கியமா ஒரு தமிழ் மொழி பத்திரிகைக்கு இது சாதாரண விஷயமே கிடையாது. ஆங்கில கல்விதான் மேலானதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல தமிழ் மக்களோட கவனத்தை தன்னோட காந்த எழுத்துக்களால ஈர்த்து கல்கி இதழ 71,000 பிரதிகள் விற்பனையாக செஞ்சாரு. இது ஒரு மாபெரும் கலாச்சார புரட்சி. இதுதான் மக்கள்கிட்ட அவருக்கு இருந்த அசைக்க முடியாத செல்வாக்க காட்டுது. அடுத்து வரலாற்று காவியங்களின் முன்னோடி சோழர்களையும் பல்லவர்களையும் எப்படி நம்ம கண்முன்னாடி நிறுத்தினாருன்னு பார்க்கலாம். தமிழ் வரலாற்று காவியங்களுக்கு ஒரு வலுவான அடித்தளமிட்டது நம்ம கல்கிதான். 1000 வருஷத்துக்கு முந்தைய பல்லவர்களையும் சோழர்களையும் தத்ரூபமா நம்ம கண்முன்னாடி உலாவரச் செய்த ஒரு பெரிய மாயவித்தைக்காரர் அவரு. ஆனா அவர் வெறும் கற்பனை குதிரையை மட்டும் தட்டிவிட்டு அதை சாதிச்சிடல. அந்த மாயவித்தைக்கு பின்னாடி ஒரு அசுரத்தனமான உழைப்பும் வெறித்தனமான ஆராய்ச்சியும் இருக்கு. அவர் சும்மா உட்கார்ந்துகிட்டு கதை எழுதல. பண்டைய கல்வெட்டுகள், நாணயங்கள், வரலாற்று ஆவணங்கள்னு எதையுமே விட்டு வைக்காம ரொம்ப நுணுக்கமா ஆய்வு செஞ்சாரு. மாமல்லபுரம் மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு நேர்ல போய் மணிக்கணக்கா அங்க நின்னு ஆயிரக்கணக்கான பல்லவ போர் வீரர்கள் கப்பல்ல போறத தன் மனக்கண்ணால கற்பனை செஞ்சு பார்த்தாரு. அந்த உத்வேகத்துல பிறந்ததுதான் பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் மாதிரியான காவியங்கள். தமிழ் இலக்கியத்தோட மகுடம்னு கொண்டாடப்படுற பொன்னியின் செல்வன் இது வெறும் நாவல் இல்லைங்க. மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தை தமிழ் மக்களோட இதயத்துல சிம்மாசனம் போட்டு உட்கார வச்ச ஒரு வரலாற்று பொக்கிஷம். பல தசாப்தங்களா இதை திரைப்படமாக்கணும்னு எம்ஜிஆர், கமலஹாசன் பல ஜாம்பவான்கள் முயற்சி செஞ்சு கடைசியா சமீபத்துல இயக்குனர் மணிரத்னம் அவங்களால 2 பாகங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பிளாக்பஸ்டர் திரைப்படமா வெளியாகி இன்னைக்கு இருக்கிற நவீன தலைமுறையும் கவர்ந்திருக்கு. கல்கியோட எழுத்துக்களுக்கு காலத்தே வெல்ற சக்தி இருக்குங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சான்று வேணும்? இப்போ காந்திய சகாப்தத்தின் பதிவு, அதாவது சமூக நாவல்களும் சாமானிய மனிதனும். இவ்வளவு நேரம் வரலாற்று நாவல்களை பத்தி பேசணும் இல்லையா? அதிலிருந்து கொஞ்சம் விலகி அவரோட சமூக நாவல்களை பத்தி இப்போ பார்ப்போம். கல்கி வெறும் பழங்காலத்தை மட்டும் எழுதல. அவர் வாழ்ந்த அந்த பரபரப்பான காந்திய காலகட்டத்தையும் இந்திய சுதந்திர போராட்டத்தோட வழிகளையும் சாமானிய மனிதர்களோட வாழ்க்கை பின்னணியில தன்னோட நாவல்கள் மூலமா ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு. அவருடைய அந்த படைப்புத் திறனோட 2 வெவ்வேறு பரிமாணங்களை ஒப்பிட்டு பார்த்தா இது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான அரசர்கள் அவங்களோட வீரம்னு பேசுற வரலாற்று நாவல்கள், இன்னொரு பக்கம் மகுடபதி, அலையோசை மாதிரியான மிக மிக யதார்த்தமான அன்றாட சாமானிய மக்களோட போராட்டங்களையும் சுதந்திர போராட்ட காலத்து தியாகங்களையும் சொல்ற சமூக நாவல்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோட சமூக வரலாற்ற நாவல்கள் மூலமா இவ்ளோ அழகா ஆவணப்படுத்துறதுல கல்கிக்கு நிகர் கல்கிதான். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க மகுடபதி நாவல ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து அலசுவோம்.
இது ஒரு சாதாரண சமூக நாவல் கிடையாது, வாசிக்கிறவங்கள இருக்கையோட நுனிக்கே கொண்டு வர்ற ஒரு பக்கா சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு கூட சொல்லலாம். கல்கியோட கதாபாத்திர வடிவமைப்பும் அந்த திரைக்கதையை அவர் நகர்த்துற விதமும் எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு இந்த நாவலோட ஒரு குறிப்பிட்ட சீன் மூலமா இப்போ நாம பார்க்க போறோம். மகுடபதி நாவலோட 6ஆம் அத்தியாயத்துல நடக்கிற ஒரு தப்பிக்கும் படலம். சின்ன வயசுலயே அனாதையாகி ஒரு பெரிய சொத்துக்கு வாரிசான செந்திரு அப்படிங்கிற பெண்ணை பயங்கரமான கார்கோட கவுண்டருக்கு அவளோட சித்தப்பா கட்டாய திருமணம் செஞ்சு வைக்க பாக்குறாரு. ரொம்ப விரக்தியாகி தற்கொலை வரைக்கும் போற செந்திருவ அவளோட பாதுகாவலன் பெரியண்ணன் காப்பாத்துறான். அப்போ செந்திருவோட பள்ளித்தோழி பங்கஜத்துக்கிட்ட இருந்து திடீர்னு ஒரு ரகசிய கடிதம் வருது. உடனே செந்திருவும் பெரியண்ணனும் ஒரு முடிவெடுத்து ரகசியமா ரயில் ஏறி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பாதுகாப்பான வீட்டை சென்றடைறாங்க. அங்க அவங்க நிம்மதியா உட்கார்ந்து மகுடபதி கிட்ட தங்களோட கடந்த காலத்தை சொல்லிட்டு இருக்கும்போதுதான் அந்த ட்விஸ்ட் நடக்குது. நள்ளிரவு நேரம். சரி, நாம பாதுகாப்பா வந்துட்டோம்னு அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுற அந்த தருணம் கல்கி எழுதுறாரு கேளுங்க. அச்சமயத்தில் வாசலில் பூம் பூம் என்று மோட்டார் குழலில் சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் கதவை யாரோ தடதடவென்று தட்டினார்கள். அடேங்கப்பா! வாசிக்கும் போதே நமக்கே நெஞ்சம் பதபதிக்குதில்ல. அந்த அறைக்குள்ள இருக்கிற 3 பேருக்கு எவ்வளோ கிளி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஹாலிவுட் படத்துக்கான காட்சியை தன்னோட பேனா முனையிலே செதுக்கியிருப்பாரு கல்கி. இப்படிதான் ஒவ்வொரு அத்தியாயத்தோட முடிவுலையும் வாசகர்களை கட்டி போட்டுடுவாரு. சரி, அவருடைய நீங்காத இலக்கிய மரபு மற்றும் அழியாத தாக்கம் பத்தி பாப்போம். இப்படிப்பட்ட காந்த சக்தி கொண்ட எழுத்துக்களால தமிழ் நெஞ்சங்களை ஆட்சி செஞ்ச கல்கி அவர்கள் தன்னோட 55வது வயசுல 1954ஆம் ஆண்டு காசநோயால எதிர்பாராத விதமா காலமானார். ஆனா ஒரு தனி மனிதரா அவர் விட்டு சென்ற அந்த மரபு இருக்குல்ல, அது காலத்தால அழிக்க முடியாத ஒரு விஷயம். அவருடைய மறைவு உடலுக்கு மட்டும்தான். ஆனா அவருடைய எழுத்துகள் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான வாசகர்கள் மூலமா உயிருடன் சுவாசிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவருடைய அந்த வாழ்நாள் சாதனைகளை அப்படியே சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. அவர் எழுதின அலையோசை நாவலுக்காக 1956ஆம் ஆண்டு அவருக்கு இறப்புக்கு பின்னாடி சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு அவருடைய படைப்புகள் எல்லாத்தையும் நாட்டோடமையாக்குனாங்க. இது மட்டும் இல்ல, காந்தியடிகளோட சத்திய சோதனைய ரொம்ப சிறப்பா தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. இதெல்லாம் தாண்டி கர்நாடக இசை கச்சேரிகள்ல தமிழ் பாடல்கள் அதிகமா இடம்பெறணும்னு ஆரம்பிக்கப்பட்ட தமிழிசை இயக்கத்தோட ஒரு ஆணிவேராகவே அவர் செயல்பட்டாரு. குறிப்பா எம்.எஸ். சுப்புலட்சுமி அல்லா பாடி நம்ம எல்லாரையும் மெய்சில் இருக்க வச்சு அந்த காற்று நிலை நவரும் கீதம் பாடலை எழுதுனதும் நம்ம கல்கிதாங்க. இறுதியா இந்த சிறப்பு அலசல ஒரு ஆழமான மேற்கோளோட நிறைவு செய்ய விரும்புறேன். 500 BCல எழுதப்பட்ட புறநானூற்று பாடலான யாதுமூரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா பெரியோரை வியத்தலும் இலமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இலமே. இந்த உன்னதமான தத்துவம் தான் கல்கி அவர்களோட பரந்த சிந்தனைக்கும் தமிழ் மரபோட பெருமைக்கும் அடிப்படையா அமைஞ்சது. எல்லைகளை கடந்து எல்லாரையும் நேசிக்கிற அந்த சிந்தனையை தன்னோட எழுத்துக்கள் மூலமா அவர் விதைச்சிட்டு போயிருக்காரு. இப்போ சொல்லுங்க, இந்த மாபெரும் இலக்கியவாதியோட படைப்புகள்ல எந்த நாவலை நீங்க முதல்ல வாசிக்க போறீங்க? நீங்களும் அந்த பிரம்மாண்டமான சோழ பல்லவ தேசங்களுக்கு பயணம் செய்ய தயாரா? கல்கியோட புத்தகங்களை தேடி படியுங்கள், ஒரு புது உலகத்தை கண்டறியுங்கள். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.